வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்கள் குடும்பத்துல பல பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். ஒரு கொள்கை பிடிப்போட செயல் முடியாத ஒரு விஷயம், உத்தியோகமா இருக்கட்டும், வேலை செய்யற இடமா இருக்கட்டும், நிறைய கெடுபிடிகளை சந்திச்சிருப்பீங்க. தொடர்ந்து பெற்றோர்களோட உடல்நிலையில கூட நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலையேங்கிற எண்ணம், உற்றார் உறவினர் வகையில மனக்கசப்பு எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். இனி உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த பிரச்சனை எல்லாமே தொடர போகுதா, இல்லை சாதகமான பலனும் கிடைக்க போகுதா, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், உத்திராடம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் அடங்கியிருக்குது. இந்த ராசி 12 ராசிகளை ஒரு உபராசி. அதே மாதிரி குருவை அதிபதியாக கொண்ட ராசியாக இருக்கிறதால இவங்க எப்போதுமே பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பணத்தை விட மனசு தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க. கிரகங்களையே உருவம் மிகப்பெரிய இது குரு தான். இந்த கிரகம் அதிவேகமும் இல்லாமல் மந்த வேகமும் இல்லாமல் மிதமான வேகத்தில் நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம். அந்த மாதிரி தான் தனுசு ராசி அன்பர்களும். தனுசு ராசியோட சின்னமாக இருக்கக்கூடியது உருவம் பார்க்குறப்ப பாதி குதிரையும் பாதி மனிதனுமா வில்லேந்து இருக்கக்கூடிய உருவம். இந்த ராசியோட உருவம் பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் இருக்கிற மாதிரி தான் தனுசு ராசி அன்பர்களும் தன்னோட மிருக குணத்திலிருந்து விடுபட்டு மனித தன்மையை வளர்த்துக்கணுங்கிறதுல எப்போதும் ஆர்வம் காட்டுவாங்க. முடிஞ்ச வரைக்குமே தன்னோட குறையை திருத்தி கொள்றதுல ஒரு ஆர்வம் காட்டிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த ராசியோட உருவம் வில்லேந்தி குறிப்பாகிற மாதிரி அமைஞ்சிருக்கும். இந்த ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையை ஒரு லட்சியத்துடனே நடத்தி போவாங்கன்னு சொல்லலாம். மன ஒருமைப்பாடு உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டா ஒரு வில் வீரன் மாதிரி சரியாக குறிப்பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமையனே சொல்லலாம். இயற்கையாகவே மன ஒருமைப்பாட்டோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு உள்ளுணர்வுங்கிறது அதிகமாக வேலை செய்யும். தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமன் வில்லேந்திருப்பான்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி தான் தர்மத்தோட குறியீடாக கருத்தக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் நேர்மை கடைபிடிச்சிட்டா உங்கள் வாழ்வு சிறப்புன்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே பல சாதனை படைக்கக்கூடிய வல்லமை படைச்சவங்கன்னே சொல்லலாம். நீண்ட கழுத்து, எப்போதும் சிரிச்ச முகம், கவர்ச்சியான தோற்றம் கொண்டவங்கன்னே சொல்லலாம். உங்கள் பேச்சு எல்லாருமே வசீகரிக்கும். அதே மாதிரி புத்திசாலிகளும் கூட. சொல்லிக் கொடுக்காமலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஏகலைவன் மாதிரி தான் பார்த்த உடனே பற்றிக்கொள்கிற ஒரு புத்திசாலின்னு சொல்லலாம். சுயநலம் பார்க்காம எதையுமே துணிஞ்சு செய்வீங்க. அரங்கு சுரங்கமாக பிரகஸ்பதியோட ஆளுமை திறனாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவங்க நீங்கள். சம்மந்தப்பட்ட விஷயம் என்னன்னா, நீங்கள் சரியான ஊர் சுற்றக்கூடியவங்கன்னே சொல்லலாம். நிறைய பயணங்கள் செய்கிறது உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி வீட்டு பிரச்சனைன்னு வந்துட்டா உங்களுடைய ஆலோசனையை யாருமே ஏற்கிறது இல்லைங்கிறது வருத்தங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். போய் பேசுகிறவங்களையும் தீய பழக்கம் இருக்கிறவங்களையும் கண்டாலே பிடிக்காது. கோபம் வந்துட்டா எதிரில் யாருமே நிற்க முடியாதுன்னு சொல்லலாம். நல்ல சுறுசுறுப்போடு எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க. ராசிநாதன் குருவும் 10 இருக்கக்கூடிய புதனும் பகையாளியாக இருக்கிறதால ஆரம்பத்தில் எந்த வேலையிலுமே விருப்பம் இல்லாமல் தான் இருப்பீங்க. படிக்கிறது ஒன்றாவும் பார்க்குற வேலை வேற ஒன்றாவும் இருக்கும். பெரும்பாலும் இந்த கல்விக்கு இருக்கிற ஆசிரியர், விஞ்ஞான ஆராய்ச்சி பணி, அரசு வழியில் கௌரவமாக இருக்கக்கூடிய பணி, ஆலோசனை வழங்கக்கூடிய வக்கீல் பணி, இராணுவம், தீயணைப்பு, கணக்கு, கம்ப்யூட்டர் துறை, இந்த மாதிரி நல்ல பழக்கம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பணிபுரியக்கூடிய வாய்ப்பு அமையும். செய்கிற தொழில் சின்னதோ பெருசோ அதை ஈடுபாட்டோடு செய்வீங்க. மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணத்துக்கு பின்னாடி ஓடாத தனுசு ராசி அன்புகள் தான் பணம் குவிக்கூடிய வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, சோம்பேறித்தனங்களை சில நேரம் இருந்துறீங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்களாவே உங்கள் வாழ்வு சிறப்படையும். அதே மாதிரி சுவக்கோள் தலைமைக்கோளாக இருக்கக்கூடிய குருவோட ஆட்சி வீடு தனுசமாக இருக்கிறதால எப்போதும் உங்கள் வாழ்வு சிறப்பு தான். திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே நல்ல துணை அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மனைவி புத்திசாலித்தனத்தோடையும் இளமை அழகு நிறைஞ்சவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் அதை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணத்தை விட்டுட்டாவே உங்கள் வாழ்வு, குடும்ப வாழ்வு சிறப்படையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சில நேரங்களில் புத்திர பாக்கிங்கிறது அதிகம் ஏற்படுறதில்லை. அப்படியே இருந்தாலுமே 1-2 குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பிறக்கக்கூடிய குழந்தைகளால் உங்களுடைய வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். பிள்ளைகளால் சமுதாயத்தில் நல்ல பலனை பெறுவீங்க. பெரும்பாலும் தனுசு ராசி அன்புகள் இந்த சிலவடிக்கிறது, சித்திரை வரைகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம். பெருமாள் வழிபாடுங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பு. குலதெய்வ வழிபாடுமே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும், அதே மாதிரி முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலும் உங்கள் வாழ்வு மென்மேலுமே வளரும். தொடர்ந்து வரக்கூடிய 7 நாட்களுக்குமே தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம்.
தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு குருவோட பார்வை இருந்தாலும் ஒரு பக்கம் நல்லதா இருந்தாலுமே மனசுல ஒரு நிம்மதி குறைவு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அதிகரிச்சுட்டே இருக்குது. 6ல் குரு வந்தாலே ஊரில் பார்க்கணும் பழமொழி. அந்த மாதிரி தான் உங்களுக்கு எதிர்ப்புங்கிறது இந்த காலத்தில் அதிகரிச்சுட்டே வருது. யாரையுமே இந்த காலத்தில் நேருக்கு நேர் நீங்கள் வார்த்தை விட வேண்டாம். நல்லா பேசுகிறவங்க கூட மறைமுகமாக சில குறுக்கீடுகளை உருவாக்குவாங்க. அதனால் யாரையுமே நம்பி எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை இந்த காலத்தில் இருக்கிறீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட்டால் எல்லா காலமும் உங்களால் சாதனையாக மாற்றிக்க முடியும். தொழிலையும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, வேலைக்கு போனவங்க எல்லாமே தேடி வரக்கூடிய காலம் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே மேலதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது இந்த காலத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதனால் செய்யக்கூடிய வேலையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை செய்ய பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல பலன் உங்களை நாடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். உடல் நலன் சீராக போகுது. உடல்நிலையில் இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், விரலையும் சரி, கால்களையும் சரி, அடிக்கடி அடிபடுறதா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன விபத்து ஏற்படுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்பட்டிருக்கும். இனி உடல்நலம் எல்லாமே சீராகக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதும், முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் வாழ்க்கையில் மேலான பலன் அடைய முடியும். மழை மாறி வர துயரம் கூட பனி போல விளக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெறுவீங்க. கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கடமையில் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இன்னும் நீங்க போகுது. குருவோட சஞ்சாரம் தொடர்ந்து வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கிறதால ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் எல்லாமே உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிநாடு மாதிரியான முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பான பலனை பெற போறீங்கன்னு சொல்லலாம். ஆன்மீக விஷயத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்க, பொது நலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இடமாற்றம் மாதிரியான விஷயம் மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் தான் அமையும். வழக்கு மாதிரியான விஷயம் இருந்தால் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி விரயத்துக்கு ஏற்ற மாதிரி வருமானங்கிறது தொடர்ந்து வரப்போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். வியாழக்கிழமான குரு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வரதும், சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. முடிஞ்சா திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த வாரங்களில் சிறப்பு பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு அமைஞ்சிருக்கிறாங்க. இதனால சூரிய பகவானும் அங்க பார்வை பதிக்கிறதால அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்துல நன்மைங்கிறது தொடர்ந்து கிடைக்கும். அரசு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், உற்றார் உறவினர் வகையில கூட உங்களுக்கு இந்த காலத்துல ஆதரவு கிடைக்க போகுது. மகிழ்ச்சியான விஷயம் எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லலாம். நல்ல தொழில் எல்லாமே, உத்தியோக வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல தேடி வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சிலருக்கு வேலையை விட்டுட்டு வேற எண்ணம் தொடங்கலாமா, வேற வேலை தொடங்கலாங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு செய்யுங்க, வெற்றிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகள் ரீதியாக கொஞ்சம் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் பிள்ளைகளை அனுசரித்து போக பாருங்க. கண்டிப்பாக அதிகப்படியானது வேண்டாம். எதையா இருந்தாலும் புரிய வைக்க முயற்சி செய்யுங்க. சில நேரங்களில் சங்கடம் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு விலக போகுதுன்னு சொல்லலாம். எந்த காரியத்தையுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டாலே சாதகமான பலன் கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்புகள் பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்க போறீங்கன்னு சொல்லலாம். பண விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் இந்த காலத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. சந்தாசிரம தினங்களை கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு. குழப்பமான மனநிலையில இருந்து ஒரு இயல்பு வாழ்க்கை வரப்போறீங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு இடத்துலையும் கொஞ்சம் தாமதம் இல்லாம வேலையை சுறுசுறுப்பா செய்ய பாருங்க. குறிப்பா ஆடி வெள்ளிக்கிழமையில பெண்களா இருக்கக்கூடியவங்க சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செஞ்சுட்டு வாங்க. இதனால குடும்ப வாழ்வுங்கிறது மேன்மை அடையும். நினைச்ச காரியம் எல்லாமே நினைச்சபடி முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நீங்க செய்யக்கூடிய விஷயம் முயற்சிகள் செய்யறது மட்டும்தான். பழைய விஷயம் எல்லாமே அதிரடியா மாறப்போகுதுன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நிகழ்ச்சி எல்லாமே நடந்திருக்கும். இனி எல்லாமே உங்களுக்கு சுபமும் மாறப்போகுது. பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் அலட்சியமா இருக்காதீங்க. அதே மாதிரி மங்கள நிகழ்ச்சி எல்லாமே உங்க வீடுல நடக்க போகுதுன்னு சொல்லலாம். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே அமைஞ்சிருக்குது. தள்ளி போன திருமண விஷயம் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லலாம். பொதுநல சேவையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க பலரோட பாராட்டை இந்த காலத்துல பெற போறீங்க. வங்கி சேமிப்பு மாதிரியான விஷயம் எல்லாமே உயரக்கூடிய வாய்ப்பு. பண வரவும் பார்க்குறப்ப அதுவும் தாராளமாக தான் அமைஞ்சிருக்குது. நீங்க நினைக்கக்கூடிய விஷயம், சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பழிக்கும். அதனால யாரையுமே மனநொந்து இந்த காலத்துல திட்டாதீங்க. கடந்த காலத்துல வாங்கின விஷயத்துக்கு எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு சிறப்படைய போகுதுன்னு சொல்லலாம். சில நேரங்களில் பிள்ளைகளுக்காக செலவு கையை மீறி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தா எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும். வீடு வாகன வசதி இது எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலத்துல சிறப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ள பாருங்க. இதனால உங்க வாழ்வில் சுபிச்சங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்.
தனுசு ராசி அன்புகள் வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்புங்கிறது உணர்ந்துட்டாவே உங்கள் வாழ்வுமே மேலும் சிறப்பு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.